மிதுன ராசி. எப்போதும் நல்ல சுறுசுறுப்பான நூதன பொருள்களை உண்டாக்கும் திறமை, அறிவு, ஆற்றல் படைத்தவர். தந்திரமாக பேசும் சுவாசமும் எதையும் எளிதில் கிரகித்து கொள்ளும் தன்மையும், காரியவாதி, எதையும் கூர்ந்து கட்டுணரும் ஆற்றல் மிக்கவர். தர்ம குணமும் தெய்வ பக்தியும் அந்தரங்கமாக இருக்கும். இனிமையாகவும் நேர்த்தியாகவும் சிரித்து பேசி காரியத்தை சாதிக்கும் ஆற்றல் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார். மீன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். உங்களது ராசிக்கு 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார். உங்களது ராசிக்கு 4, 6, 8ஆம் இடங்களை குரு பகவான் புதிய பார்வையை பதிக்கிறார். பொது பலன். குருவின் பார்வை பார்த்தால் வைத்திய செலவுகள் அகலும், ஆரோக்கியம் சீராகும், உடலில் புதிய தெம்பும் உற்சாகமும் ஏற்படும், சுறுசுறுப்பு கூடும், தாயாரின் சுகம் கூடும், தாயாரின் அன்பும் ஆதரவும் கூடும், புதிதாக வீடு வாங்கும் யோகம் உண்டாகும், பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய சொகுசான வாகனம் வாங்கி மகிழும் காலம். எண்ணியபடி உயர்கல்வி தொடரும் சிலருக்கு வெளிநாடு சென்று கல்வி பயிலும் யோகமும் கிட்டும். வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும். ராசிக்கு 12ஆம் இடமான அயன ஜயன வீரிய ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்திடும் போது தேவையற்ற விரய செலவுகள் ஏற்படுத்துவார். பொருளாதார விரயமும் கௌரவ பாதிப்பும் ஏற்படும். அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும். பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டில் வசிப்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய நேரம். உத்தியோகஸ்தர். உடல்நலம் சீராகும், நிதி நிலைமை சீராகும், புது வீட்டில் குடியேறும் நல்ல நேரம், புதிய வாகனம் வாங்கி மகிழும் நேரம், உத்தியோகம் பார்த்து கொண்டே உயர்கல்வியை தொடரும் சூழலும் உருவாகும், ஊதிய உயர்வு கிட்டும், எடுத்த முயற்சிகளில் வெற்றி ஏற்படும், உயர் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலும், அனைவரிடத்திலும் சுகமான உறவு நிலவும், மனதில் நிம்மதி தவழும். வியாபாரம் விருத்தி அடையும் நல்ல நேரம், புதிய முயற்சிகள் கைகூடும், வருமானம் இரட்டிப்பாகும், கௌரவ பதவிகள் தேடி வரும், சொத்து சுகம் சேரும், போராட்டர்களின் தொல்லைகள் அகலும், புதிய வியாபார ஒப்பந்தங்கள் நிறைவேறும், கடன்கள் அடையும், காணாமல் போன பொருள் கிடைக்கும், பயணத்தின் போது கவனம் தேவை. விவசாயத்திற்கு தேவையானவற்றை வாங்கிடும் யோகம் உண்டாகும். விவசாயத்தை விருத்தி செய்யும் எண்ணம் நிறைவேறும். அரசு வங்கி வழி ஆதரவு கிட்டும். அலைச்சல் அதிகமாக இருக்கும்.
இயந்திரங்களை கையாளும் போது கவனம். பாதம் சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும். அரசியல். வீடு வாகனம் சுகம் செல்வம் வந்து சேரும் நல்ல நேரம். வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். உற்சாகம் பொங்கும் உன்னதமான நேரம். பயணத்தின் போது கவனம் தேவை. கலைத்துறையினர். பொற்காலம் ஆரம்பம். நல்ல பல வாய்ப்புகள் தேடி வரும். செல்வ செழிப்பை காண்பர்கள். வீடு வாகன சுகம் கிட்டும். தாயாருக்கு பெருமை தேடி தருவீர்கள். வெளிநாட்டு பயணம் கிட்டும். எதிர்பார்த்து காத்திருந்த விருதுகள் தேடி வரும். பெண்கள். ஆரோக்கியம் சீராகும். உற்சாகம் பொங்கும். உயர்கல்வி தொடரும். நல்ல வாய்ப்பும் வசதியும் ஏற்படும். புதிதாக வீடு வாகனம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பட்ட கடன்கள் அடைபடும். திருமண வாய்ப்புகள் கூடி வரும். மாணவர்கள். புது வாழ்வு ஆரம்பம். மற்றவர்கள் ஆச்சரியப்படும்படியான நிலையை அடைவீர்கள். அனைவருக்கும் பாராட்டும்படி மதிப்பெண்களை பெற்று மகிழ்வீர்கள். ஸ்மார்ட் போன் பைக் போன்றவை கிடைக்க பெறுவீர்கள். விருதுகளையும் பரிசுகளையும் பெற்று மகிழ்வீர்கள். வாகனங்களில் நிதானம் மிகவும் அவசியம்.